ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட வில்லன் புடிச்சு வச்சுக்கிறான். அவனை மீட்க போன நம்ம ஹீரோ அப்புறம் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் முன்னாடியே அந்த ஃப்ரெண்ட நம்ம வில்லன் கொன்னுடுறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோவால அதை தாங்கிக்கவே முடியல. ஏன்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் செத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே இந்த வாளுக்காக தானே நடக்குதுன்னு நினைச்சாவன் விரக்தியில அந்த வாளை தூக்கி ஒரு ஏரிக்குள்ள வீசுறான். ஆனா அங்க அந்த லேடி ஆஃப் த லேக் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த ராஜ்யம் இதுக்கப்புறம் வில்லன் கிட்ட இருந்தா ஃபியூச்சர்ல என்னெல்லாம் நடக்குங்கிறத அவனுக்கு காட்டுறா. அப்புறம் அந்த வாளை திரும்பி அவங்கிட்டயே கொடுக்கறா. இந்த சமயத்துல வில்லன் அந்த மேஜின குழுவுல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கூட இருந்தால அவளையும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட பையனையும் புடிச்சு வச்சுக்கிட்டு ஹீரோவை வந்து அந்த மேஜிக்கான வாளை கொடுத்துட்டு இவங்களெல்லாம் கூட்டிட்டு போக சொல்றான். ஹீரோவும் வேற வழி இல்லாம அங்க போறான். ஆனா அந்த பொண்ணு தன்னோட மேஜிக் சக்தியால வில்லனை கொல்றதுக்காக ஒரு பாம்பை அனுப்புறா. கரெக்டா அந்த பாம்பு வில்லனை கொத்த போற நேரத்துல அதை அந்த வில்லன் வெட்டுறான். அவ்வளவுதான். இப்ப அங்க ஒரு ராட்சச உருவம் கொண்ட பாம்பு செம்ம கோவத்துல அந்த ரூமுக்குள்ள வருது. அது எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணுது. ஹீரோவை காப்பாத்துது. ஆனா அதுகிட்ட இருந்து அந்த வில்லன் தப்பிச்சு அந்த பாதாள ரூமுக்குள்ள போறான். அங்க இருக்கிற அந்த மந்திரவாதி அவன்கிட்ட உனக்கு எக்ஸ்ட்ரா பவர் வேணும்னா உனக்கு என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும்னு சொல்ல இப்ப வில்லன் அவனோட அழகான பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த மந்திரவாதிக்கு பலி கொடுக்கறான். இப்ப மறுபடியும் அவன் அந்த ராட்சச உருவம் உள்ள அமானுஷ்யமான உருவமா மாறுறான். நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட வர்றான். என்னதான் நம்ம ஹீரோ கிட்ட அந்த மேஜிக்கான வாள் இருந்தாலும் அவன் இன்னும் அதை முழு மனசோட ஏத்துக்கல. அடிபட்டு கீழே விழுறான். அப்ப அந்த அமானுஷ்யமான உருவத்துக்குள்ள இருந்த வில்லன் அந்த மேஜிக்கான வாள் என்னோடதுன்னு சொல்ல அந்த நேரத்துல ஹீரோவோட மைண்ட்ல அவனோட அப்பா, அதாவது படத்தோட ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம்ல அந்த ராஜா வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த வாள் உன்னோடதுன்னு சொல்லி நீ அதை முழுசா அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ முழு மனசோட அந்த வாளை ஏத்துக்கிறான். அப்புறம் வில்லனை கொல்றான். அந்த வில்லன் கட்டின டவரும் அழியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாகிறான். அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை அற்புதமா ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த வாளுக்கு பின்னாடி பின்னப்பட்ட கதை நல்லா இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னா நம்ம படம் முழுக்க ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அவன் யாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அது அவனுக்கு தெரியாது. எப்பதான் அவன் யாருன்னு அவனுக்கு தெரியும்னு நம்மளை வெயிட் பண்ண வைக்கிற ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் இந்த படத்தை ஸ்லோ பண்ணிடுச்சுங்கிறது என்னோட கருத்து. அதுவும் இல்லாம இந்த படத்துல ஏகப்பட்ட கிளை கதைகள் இருக்கு. மத்தபடி உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.